கையளவு மனசு அதில் கடலளவு கனவு. டெலிஃபோனை நீ எடுக்காதே, நான் எடுத்து பேசிக்கிறேன். நான் எடுக்கூடாது? எனக்கு வர்ற டெலிஃபோனை வேற யாரும் எடுத்து பேசுறத நான் விரும்பல. எடுக்கிறதுக்கு முன்னாடி புறமே உங்களுக்கு தான் வந்து எப்படி தெரியும்? அது எனக்கு தான், எனக்கு நல்லா தெரியும். ஏன் என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கக்கூடாதா? அது என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த காலத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன். போய் உங்க வேலையை பாடுற. போடா போடா, அட போடாங்கிற. ஹலோ, ஆமாம், நான் பாண்டவங்க தான் பேசுகிறேன். பாத்தியா மஞ்சு? பார்த்தேன். கண்டிப்பாக வந்துடுறேன். எங்கே வர சொன்னேன்? அங்கேயா? எனக்கு என்னமோ டவுட்டு தான். என்னென்ன? அங்கே பாருங்க. சிரிச்சு பேசிக்கிட்டு இந்த முகத்தில் என்னைக்கா சிரிப்பை பார்த்துருக்கீங்களா? நம்ம இவர் மாதிரி. எவர்? அவரா? சரி சரி, சிரிப்பை விடு, அந்த மொழியை பாரு. அதில் ஒரு திருட்டுத்தனம் தெரியல உனக்கு? திருட்டுத்தனம் அசட்டுத்தனம் ரெண்டு மிக்ஸ் ஆகி தெரியுது. சம்திங் இஸ் ராங் சம்வேர். நத்திங் இஸ் ராங் எனிவேர். உங்கள் அப்பாவுக்கு வாலிபம் திரும்புது. இவன் தான் என் மூத்த பையன், பேர் ஜவஹர். நேர்ல பார்த்தா இன்னும் ரொம்ப அழகா இருப்பான். ரொம்ப அடக்கமான பையன், கெட்டிக்கார பையன். என் குடும்பத்தை பத்தி மற்ற விவரங்கள்லாம் சார் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொன்னார், எங்களை பற்றி அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். பையனுக்கு எந்த குறையும் வராம ராஜா மாதிரி வளர்ப்போம். அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு. நீங்க டிவியில பேசினதை கேட்டேன். என் பையன் ரொம்ப புத்திசாலி. நானே சொல்லிக்க கூடாது, கிரிக்கெட்னா அவனுக்கு ரொம்ப உசுறு. அதனால படிப்புல சோடப்ப மாட்டான். எப்போ 2வது ரேங்க் வந்துடுவான். பையனை பார்க்கணும்னா நாளைக்கே நீங்கள் வீட்டுக்கு வரலாம், பார்த்துட்டு ஒரு முடிவு எடுக்கலாம். முடிவு எடுத்தாச்சு, நாளைக்கு வந்து பையனை கூட்டிக்கிறோம். நல்ல நேரம் பார்த்து. எங்களுக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான் சார். பையனோட அம்மா எப்படி சொல்கிறாங்களோ. 9 மணிக்கு அப்புறம் எப்போன்னா வரலாம். மஞ்சு அதான் சொல்லியிருக்கா. அப்போ சொல்ல விட்டுட்டேன். அவன் ரொம்ப நல்லா பெயிண்டிங்ஸ் பண்ணுவான், ட்ராயிங். போன வருஷம் காம்படிஷனில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினான். டெஸ்ட் மேட்சுக்குன்னு கவாஸ்கர் வந்தப்போ அவர் படத்தையே வரைஞ்சி அவருக்கே ப்ரெசன்ட் பண்ணிட்டான். டிவியில் கிட்ஸ் ப்ரோக்ராம்லாம் கலந்துப்பான். பல தடவை ப்ரைஸ் வாங்கியிருக்கான். பெரியவங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பான். அவனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, நீங்களே புரிஞ்சுப்பீங்க. சார், தினமும் காலையில் விபூதி வச்சுப்பான். அவனால உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லையே? ஒன்றும் அதெல்லாம் அவனோட இஷ்டமா. சரி வா போகலாம், அவங்க தான் நாளை காலையில் வர்றாங்களே. மாமா சாப்பிடவில்லையா? ஏம்மா
மணி 11 இன்னுமா அந்த சோம்பேறி வரல? யார் சோம்பேறி? புதுசா யாரு சோம்பேறி? உன் வீட்டுக்காரன் தான். சாரி மச்சு, நீ என்ன வேணாலும் திட்டுவே அவனை, வேற யாரை திட்டினாலும் உனக்கு மனசு கேட்காது. என்ன பண்றது மாமா, அதான் மஞ்சுவோட குணச்சித்திரம். அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? ஏன் மணி 11 தானே ஆகுது? நீங்க வந்தாச்சான்னு மாமா 3 தடவை கேட்டார். என் புள்ளையோட கொஞ்சம் போறதா என்ன? மணவாளா, இன்னைக்கு உன்னோட சேர்ந்து சாப்பிட்றதா முடிவு பண்ணி அதுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன இன்னைக்கு பெத்த பாசம் பொங்கி வழியுது? என்ன செய்யறது, பெத்துட்டேனே. அது இருக்கட்டும், நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அதை இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போறேன். ரொம்ப நாளாவே இதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன முடியும் மாமா? என்ன ராமா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு காசி ஹரித்வார்னு கிளம்புறா இருக்கும். என்னைக்கு கிளம்புறாப்ல? சிரிக்காதீங்க மாமா, பயமா இருக்கு. என்ன முடிவு? சொல்றேன். சஸ்பென்ஸ் வேற ஆகும். நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்க போறேன். இது ஆச்சரியப்படவோ அதிர்ச்சி அடவோ வேண்டிய விஷயம் இல்லை. எனக்கு இது அத்தியாவசியம். அப்சல்யூட் நெசசிட்டி. எனக்கு ஒரு துணை வேணும்னு தோணி போச்சு. இந்த துணைங்கிறது ஒரு இன்டலெக்சுவல் கம்பேனியன்னு வச்சுக்கலாம், இல்லை என் சுக துக்கங்களில் பங்கெடுத்துக்கிற பங்காளின்னு வச்சுக்கலாம். இப்படி ஒரு இதுக்கு தான் சேர்ந்து சாப்பிட போறேன்னு சொன்னீங்களா? நான் யாரோட அனுமதியும் எதிர்பார்க்கல, ஜஸ்ட் என் முடிவை தெரியப்படுத்தினேன், அவ்வளவுதான். என்ன பாதி சாப்பாட்டுல ஏந்து போயிட்டீங்க? கொஞ்சம் பொரியல் போடு. என்ன மாமா இது தமாஷ் தானே பண்றீங்க? கல்யாணங்கிறது தமாஷ் இல்லைம்மா. இந்த ஜென்ரேஷனுக்கு வேணும்னா அது தமாஷா இருக்கலாம். ஐ எம் சீரியஸ் அபவுட் இட். நான் கல்யாணம் தான் பண்ணிக்க போறேன். சாரி, இந்த வயசுலயா? ஏன் இந்த வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களே இல்லையா? பொண்ணு யாரு, அதையாவது கொஞ்சம் சொல்லுங்க. என் கம்பேனியன்ஷிப்புக்கு ஏற்ற பொண்ணு தான். அதான் யாருன்னு கேக்குறேன். சொல்ல கொஞ்சம் கூச்சமா இருக்கு, போக போக தெரிஞ்சுக்குவீங்க. பாண்டு ஹியர். ஏன்பா அறிவு இருக்கா உனக்கு? யாரா பேசுறது? மனுநீதி சோழன். வயசு 70 தாண்ட போது வாலிபன் திரும்பிச்சா உனக்கு போறம்போக்கு. டை புறம்போக்கு. சொல்ல வேண்டியதை தைரியமா நேர சொல்லாம வெளியே போய் முக்காடு போட்டு பேசுறியா? முண்டோம். போனை வைடா. காடு வாங்குது கேபி, வீடு போப்போங்குது கேபி, பொண்ணே அவனுக்கு கல்யாணம் கேபி. கேபியா? அப்படின்னா பொண்ணு யாரியா அதை முதல்ல சொல்லு, அப்புறம் நான் கேபின்னு என்னன்னு சொல்றேன். பொண்ணு யாரியா? ஹேமா மாலினி. நீங்க 2 பேரும் விளையாடுங்க. அவங்க வந்துட்டாங்களா? நானும் வரலாமான்னு பார்த்தேன். நீ வர வேண்டாம். என் 2 குழந்தைங்களும் இங்க கொண்டு வந்து விட்டுருக்கேன். அவங்க வந்துட்டு போற வரைக்கும் நீ தான் பார்த்துக்க. அவங்க வர நேரத்துக்கு இந்த 2 பசங்களும் அங்கே இருக்க வேண்டாம். சரி சரி, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். அவங்க வந்துட போறாங்க.
2 பேரும் வந்திருக்காங்க, ஹாலில் உட்கார வச்சுருக்கேன். சரி இதோ. இதை பாரும்மா, நீ அழுது காரியத்தை கற்றுறக்கூடாது. தானம் கொடுத்தாலும் தத்து கொடுத்தாலும் சந்தோஷமாக கொடுக்கணும். அப்போ தான் பலன் இருக்கும். புரியுதா? நீ கொஞ்சம் கூட அழக்கூடாது. சிரிச்சுக்கிட்டே குழந்தைய அனுப்பி வைக்கணும். என்ன அழுது பண்ண நான் ரொம்ப சண்டை பிடிப்பேன். இல்லை அழமாட்டேன், நிச்சயமா அழமாட்டேன். ஆமாம், அந்த 2 பசங்களும் எங்க? அவங்கள மஞ்சு கிட்ட விட்டுட்டு வந்திருக்கேன். ஏன் இங்கே இருந்தா என்ன? ஜவஹருக்கு பதிலா செல்வியை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாங்கன்னா 3 குழந்தையும் தானே தத்து கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணேன். அப்புறம் என்ன? அது இல்லை. பைத்தியம். அவங்க ஆம்பளை வாரிசு வேணும்னு தானே ஜவஹரை அழைச்சிக்கிறோம்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன் கவலைப்படுறேன்? வணக்கம்மா. வணக்கம். என் பேரு லலிதா, அவர் பேரு ராபர்ட். எங்களோட பிடிச்சிருக்கா? நாங்கள் தான் இனிமே அவருக்கு அப்பா அம்மா. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜவஹருங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி நல்ல பெரிய ஆளாக வருவான். நீங்கள் மட்டும் அவனை நல்லா படிக்க வைக்கணும். நிச்சயமா. எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும். உனக்கு என்னெல்லாம் படிக்கணுமோ ஒரு லிஸ்ட் கொடு, நாங்கள் படிக்க வைக்கிறோம். என்ன சார், போதுமா? எங்கள் ஜவஹர் மாதிரி ஒரு பையன் கிடைக்க நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கீங்க. இந்த பாண்டு சொன்னது கவனம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்காக ஒரு சின்ன பிரசன்ட் வாங்கிக்கங்க. ஐயோ, எனக்கு எதுக்கு? ப்ளீஸ். என்னது? ஒன்றும் இல்லை, ஒரு புடவை, அவ்வளோதான். எங்க ஜவஹர் இருக்கானே, நம்ம ஜவஹர்னு சொல்லுங்க. நம்ம ஜவஹர். இந்த பாண்டு சொன்னது கவனம் இருக்கட்டும். நல்லா படிக்க வைக்கிறோம் சார், அந்த கவலையே வேண்டாம். எங்க ஜவஹர், நம்ம ஜவஹர் ஸ்கூல்ல வாங்கியிருக்கிற ப்ரைஸ் எல்லாம் கொண்டு வந்து காட்டுறேன் பாருங்க. உனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமா? உங்க அம்மா சொன்னாங்களே. நான் தான் ஜூனியர் டீம் கேப்டன். இவ்வளோ பிரைஸா வாங்கியிருக்க நீ? இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு போகலாம். இவன் ஞாபகமா இதெல்லாம் இங்கேயே இருக்கட்டுமே. அவன் வாங்கின ப்ரைஸு அவன் கூட தான் இருக்கணும். நேரா சாண்டி, நாங்க வீட்டுக்கு போறோம். அதுக்குள்ளயா? அதெல்லாம் முடியாது. உங்க 2 டீம்ல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பிரைஸ் கொடுக்க போறேன். என்ன பிரைஸ் ஆண்டி? இதோ இதுதான். இதெல்லாம் கொண்டு போய் கார்ல வை. ஜாக்கிரதை. அவனோட துணிமணி, புக்ஸு எல்லாம் இதில் இருக்கு. இனிமே ஜவஹர். பாண்டு சொன்னனே, கவனம் இருக்கணுமே. நல்லா படிக்க வைக்கணும்னு சொன்னதானே வக்கீல் சார். ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல வேணா எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்றேன், போதுமா? இனிமே அவன் நம்ம குழந்தை. அவனை எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கோங்கிறத நீங்க பார்க்க தான் போறீங்க. ஜவஹர், அம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோ. போயிட்டுறேம்மா.
போயிட்டு வா, உடம்பு பார்த்துக்கோ. ஒரு நிமிஷம். என்னதான் இருந்தாலும் பெத்த மனசு இல்லையா? அவனுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் பிடிக்காதுன்னு இந்த நோட் புக்ல எழுதி வச்சிருக்கேன். இந்தாங்க. 40 பக்கம் நோட் புக் ஃபுல்லாவா? லலிதா, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கேர்ஃபுல்லா படி. சொன்னது கவனம் இருக்குல்ல? உங்களை விட உங்க வக்கீலுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. உலகத்தில் உள்ள அத்தனை யூனிவர்சிட்டிலையும் இவனை படிக்க வச்சிருக்கோம். போதுமா மிஸ்டர் பாண்டுரங்கன்? அப்ப நாங்க கிளம்புறோம்மா. பா. உடம்ப பாத்துக்கோமா. மஞ்சு ஆண்டி இந்த சாக்லேட் கொடுத்தாங்க. ஜவஹர் எங்கம்மா? ஜவஹர் 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 எங்கடி காணோம்? ஜவஹர் 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 டேய் ஜவஹர் 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 சாக்லேட் வச்சிருக்கேன்டா வாடா. ஜவஹர் எங்கம்மா? அண்ணன் எங்கம்மா? ஜவஹர் எங்கம்மா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம் காணோம். அண்ணன் எங்கம்மா? ஜவஹர் எங்கம்மா? சாக்லேட் கொடுக்கணுமா? அண்ணன் எங்கம்மா? ஏம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அண்ணன் எங்கம்மா? ஜவஹர் எங்கம்மா போயிட்டா? சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா ப்ளீஸ் சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா.